இன்றைக்கி சரோஜா சமையலில் பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஒரு கிண்ணத்தில் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 3 பூண்டு எடுத்து நல்லா உரித்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் பொடி வெங்காயத்தை 2 வெட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் கருவேப்பிலை வெட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 10 வெங்காயம் போல் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து மசால் கூட வச்சு அரைக்கிறதுக்கு 10 வெங்காயமும் பொடி வெங்காயமும் ஒரு 4 வெள்ளைப்பூடு அரிசியும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம், 2 துண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, ஒரு தக்காளி பழத்தை எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து நனைய போட்டு வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். இனிமேல் இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். இதில் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், சீரகம், பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் வெங்காயம், 4 வெள்ளைப்பூண்டு அரிசி, இவ்வளோத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுக்கணும். தேங்காய், சீரகம், பெருஞ்சீரகம், வெங்காயம், 4 வெள்ளைப்பூண்டு அரிசி எல்லாத்தையும் மையாக அரைச்சி வச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு அது ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து அதில் ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு. இந்த வெந்நீர் கொஞ்சம் நல்லா சூடான பிறகு நம்ம உரித்து வச்சுருக்கிற வெள்ளைப்பூடை அதில் போடணும். வெள்ளைப்பூடு அரிசியை போடணும். ஏன்னா வெள்ளைப்பூடு அரிசி வந்து தனியாக தண்ணியில் வெந்தால் சீக்கிரமாக நல்லா மையாக வெந்துடும். அது கூட எதையுமே வேக போடாமல் அப்படி வேக போட்டுடணும். இப்போது தண்ணி சூடான உடனே அதில் வெள்ளைப்பூடு அரிசியை போட்டாச்சு. இனிமேல் வெள்ளைப்பூடு அரிசி அதில் நல்லா வேகும். நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சா நல்லா சீக்கிரமாக வெள்ளைப்பூடு அரிசி வெந்துடும். இப்போ வெள்ளைப்பூடு வந்து நல்லா வெந்துட்டு இனிமேல் தண்ணியெல்லாம் வற்றிட்டு வெள்ளைப்பூடு நல்லா வெந்துட்டு இனிமேல் நம்ம கையை வச்சு அவிக்கிறதை பார்க்கணும். இப்போ வெள்ளைப்பூடு வந்து நல்லா வெந்துட்டு இனிமேல் நம்ம இதை குழம்பு கூட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வில் வந்து பாத்திரத்தை வச்சாச்சு. இனிமேல் நம்ம இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வதக்கணும். வெள்ளைப்பூடு, வெங்காயம், தக்காளி பழம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கணும். இப்போது நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதில் வெங்காயம், நம்ம அவிச்சு வச்சுருக்க வெள்ளைப்பூடு, அப்புறம் வெள்ளைப்பூடு வந்து நல்லா தண்ணியோடு கொஞ்சம் இருந்தால் கூட அந்த தண்ணியை வெளியே ஊற்றக்கூடாது. அந்த வெள்ளைப்பூடு தண்ணியோடே அதை ஊற்றிடணும். ஊற்றி வெங்காயம், தக்காளி பழம், உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கணும். இப்போ இதில் மசாலா எல்லாம் போட்டாச்சு. வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, தேங்காய் எல்லாம் போட்டாச்சு. உப்பு மட்டும் முதல்ல நம்ம போட்டனால உப்பு போடலை. உப்பு பார்த்துட்டு தான் போடணும். இனிமேல் இதை எப்படி கிண்டி கொடுக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் ஊற்றியாச்சு. ஊற்றி இனிமேல் நம்ம இதை நல்லா கரண்டி வச்சு இப்படி ஒரு கிண்டிடணும். கரண்டி வச்சு ஒரு கிண்டி அந்த மசாலாம் நல்லா வேக விட்டுறணும். மசாலாவை மூடி வச்சு. இப்போ வெள்ளைப்பூடு குழம்பு வந்து நல்லா கட்டியாக ஆயிட்டு நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி மசாலா வடைலாம் நல்லா போயிட்டு இனிமேல் நம்ம இதை இறக்கிட்டு தாளிச்சிடணும். நல்லெண்ணெய் விட்டு தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் அடுப்பில் ஊற்றி வச்சாச்சு. இனிமேல் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு உளுந்த பருப்பு போடணும். இப்போ இதில் எண்ணெயில் காஞ்ச உடனே கடுகு உளுந்த பருப்பு போட்டிருக்கு. கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் கருவேப்பிலை போட்டு. இப்போ கடுகு உளுந்த பருப்பு பொரிஞ்ச உடனே வெங்காயம் கருவேப்பிலை போட்டாச்சு. வெங்காயம் கருவேப்பிலை நிறம் மாறின உடனே நம்ம தாளிச்சிடலாம். இப்போ வெங்காயம் கருவேப்பிலை நல்லா நிறம் மாறின உடனே நம்ம குழம்பு ஊற்றி அதில் தாளிச்சிடணும். அவ்வளோதான். தாளிக்கத்தை நம்ம குழம்புல ஊற்றிடணும். சுவையான பூண்டு குழம்பு ரெடி ஆகிட்டு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.